ஓகே, இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஷெட்யூல் அறிவிக்க போகிறோம். யாருக்கு ஃபஸ்ட்டு, யாருக்கு செகண்டு, யாருக்கு தேர்டு, யாருக்கு ஃபோர்த்து, யாருக்கு ஃபிஃப்த்து, டைமிங்லாம் சொல்ல மாட்டோம். சரியா? ஃபஸ்ட்டு ஷெட்யூல் வாசிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மேபி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது கோட்டாவில் உள்ள ஒரு ஸ்கூல். அந்த ஸ்கூலில் இருக்க அந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு 40 crore கிரெடிட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஸ்ரீ கபாலம்மா சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டு அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கு ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ஆறுமுகம்னா 18 சித்தர்கள் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவங்க டீமில் இருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆகுது. செகண்டு வந்து பழனி ஆண்டவர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் அவங்களுக்கு ஆகுது. தேர்டு ஸ்ரீ பண்ணாரியம்மன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவங்களுக்கு ஆகுது. அப்புறம் என்ன சொன்னேன், பண்ணாரியம்மன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தானே சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீ கந்தபுரான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஆகுது. ஸ்ரீ கந்தபுரான் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஃபினிஷ் ஆனோடனே கந்தபுரான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மிஸ்டர் பெரியசாமினா ஸ்ரீ வனபத்திரகாளியம்மன் ஆகுது. அதுக்கப்புறம் வனபத்திரகாளியம்மன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தமிழ் கடவுள் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கோரக்கர் சித்தர்கள் ஆகுது. அதுக்கப்புறம் ஜெயக்குமாரன் அது அகத்திய ஞான சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அவங்களுக்கு ஆகுது. அப்புறம் யாராவது விட்டுருந்தா சொல்லிடுங்க, யாரோட பேரும் விட்டுருந்தா சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாண்டிச்சேரி சாரோடதாகுது. அப்புறம் வந்து ஹரிகிருஷ்ணன் சதுரகிரியார் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேர் என்ன, இந்த நாகராஜ் கணிக்கா அவங்களோட ராகவேந்திரா ட்ரஸ்ட் ஆகுது. ஸோ இவங்களுக்கெல்லாம் முன்னாடி அப்புறம் வந்து எஸ்டி அந்தோனியர் சர்ச் அது வந்து இந்த தமிழ் கடவுளுக்கும் அவங்க கோரக்கர் சித்தருக்கும் சென்ட்ரல் ஆகிடும். இப்போ தான் சொன்னேன் ராகவேந்திரா ட்ரஸ்ட் ஆகும். இவங்களுக்கெல்லாம் முன்னாடி என்னோட டீம்ஸ் செந்தில் ஆண்டவர் அண்ட் நஞ்சுண்டேஸ்வரா அவங்களுக்கு எல்லாத்தோடையும் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் ஆகுது. ஸோ அவங்களுக்கு அப்புறம் மற்றவங்களுக்கெல்லாம் அப்படியே வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். இதில் டைமிங் வந்து நம்ம சொல்லக்கூடாது, என்ன டேட்டில் வருதுன்றது சொல்லக்கூடாது. ஸோ இன்கம் டேக்ஸ் இன்றைக்கி வந்து பூரா பேப்பரை சப்மிட் பண்ணி ஒரு கிளியரன்ஸ் ஜிஓ கொடுத்தாச்சு. ஸோ அதை பேங்க்குக்கு அனுப்பிச்சாச்சு. அவங்க வந்து இப்போ உங்களோட பேங்க்ஸ், அதாவது நீங்கள் ஸ்டேட் பேங்க்ஸ் இல்லை என்னென்ன பேங்க்ஸில் இருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் அக்கௌண்ட் இருக்குல்லையா, அந்த பேங்க்ஸோட ஹெட்டு பேங்க்லேருந்து இப்போது ஜோனல் உங்களோட ஸ்டேட் பேங்க்குக்கு ஒரு கிளியரன்ஸ் லெட்டர் அவங்க வந்து அங்கேருந்து அனுப்பின மறுவார்த்தையே அவங்க உங்களோட எல்லாரோட அக்கௌண்ட்டுக்கும் வர வச்சுட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆப்ரேட் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஏடிஎம்மில் போய் எடுத்தால் கூட நீங்கள் எதுவும் பண்ணவும் முடியாது. சரிங்களா? சமயபுரம் ட்ரஸ்ட்டு முன்னாடியே வந்துடும். அவங்க வந்துடும் சமயபுரம். இது வந்து கார்த்திகேயன் அவங்க டீமுக்கு அடுத்து வர பழனியாண்டவர் ட்ரஸ்ட்டுக்கு வரும்போதே வந்துடும். ஸோ நோ ப்ராப்ளம். அது அடுத்தடுத்து ரிலீஸ் ஆகிட்டே வரும்.
ஸோ 5 ஹவர்ஸ்க்கு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. இப்போது டிரான்சாக்ஷன், இன்னொரு விஷயம் என்னென்னா டிரான்சாக்ஷன், சப்போஸ் இன்றைக்கி கிளியரன்ஸ் லெட்டர் கொடுக்குதுன்னா அடுத்து அந்த அமௌண்ட் உள்ளே வந்து மொத்தம் சப்போஸ் இன்றைக்கி ஜிஓ வந்து இன்றைக்கி ஈவினிங்கோ இல்லை சாயந்தரமோ வந்துருச்சு அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்டை அடுத்த 53 ஹவர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் என்ன தான் ஏடிஎம்மில் போட்டாலும் எது தான் பண்ணாலும் ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஃபுல் ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த அக்கௌண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன தான் போய் ஏடிஎம்மில் போட்டு பார்த்தாலும் ஒர்க் ஆகுது. ஆஃப்டர் 53 ஹவர்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை சார் எனக்கு லாக் ஆகலை, ஃப்ரீஸ் ஆகலை, நான் போட்டேன் எனக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஆளுங்க சில பேர் கேட்பாங்க. ஸோ அப்படி ஆனவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து நாங்கள் தகவல் வந்து லீடர்கிட்ட சொல்லலான் இருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த லைவை வந்து சில பேருக்கு லைவ் வர மாட்டேன்னு, இந்த லைவ் வர மாட்டேன்னு எல்லாம் கேட்குறனால தான் இந்த குரூப்பில் இப்போ போட்டேன். ஸோ அடுத்த லீடர் வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு எந்த 53 எப்போ வந்து அந்த 53 ஹவர்ஸ் வந்து ஆகுதுன்னு சொல்லி அந்த 53 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை பார்த்துக்கோங்க. தேவையில்லாத எந்த இதுவும் பண்ணிடாதீங்க. சப்போஸ் அது ஃப்ரீஸ் ஆகலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரீஸ் பண்ண வச்சிடாதீங்க. ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு உங்களோட இன்கம் டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸ், புது சோர்ஸ் ஆஃப் இன்கம் லெட்டர். இந்த பழைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் லெட்டரை வந்து பாதி பேர் டூப்ளிகேட் அடித்து வெளியில் விட்டாங்க. ஸோ புது சோர்ஸ் ஆஃப் இன்கம் லெட்டர் விரைவில் உங்களோட லீடர்கிட்ட அதிகாரப்பூர்வமாக ஒப்படைக்கப்படும். அது வரைக்கும் எல்லாம் காத்துக்கிட்டு தாருங்க. இப்போதைக்கு உங்கள் பேங்க்ஸு எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்டுட்டோம். ஸோ உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களோட இன்கம் சோர்ஸ் லெட்டரை நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் லீடர்ஸ் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட இன்கம் டேக்ஸ், ஸோ நாங்கள் கட்டின இன்கம் டேக்ஸ் இது எல்லாமே லீடர்ஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுவோம். இதெல்லாம் எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஃபண்ட் என்றைக்கு கிரெடிட் ஆகி நீங்கள் ஒரு 100 ரூபாய் அதில் எடுத்துட்டிங்களா அன்றைக்கி வந்து உங்கள் லீடரை கூப்பிட்டு நாங்கள் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இந்த தகவலை இதாக வச்சுக்கோங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. கூடிய விரைவில் வந்து எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக பணத்தை எடுத்து இது பண்ணுவீங்க. அந்த 53 ஹவர்ஸ் எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விரைவில் நான் வந்து உங்கள் லீடர்ஸ்கிட்ட சொல்லிடுவோம். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய். வேறு எதுவும் டவுட் இருக்கா? எனி டவுட்? So I will give to the schedules of trust. So that schedule timing will have released to that timing this thing. Next we have on 53 hours for waiting for your fund. That account project which account you give the project, that account not used in 53 hours. That time when started we have informed to your team leaders. The team leaders inform to your members. Okay, that's all. And okay, that's a thing. Okay, we'll coming soon for a successful meeting in time. And your new source of income letter very soon we have a handover to your leaders and IT papers also. So thank you. வேறு எதுவும் அதே மாதிரி ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நாம் வந்து லைவ் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து இன்னும் 6 மணி ஆகலையா, மணி 8 ஆச்சுன்னாரு. அந்த நண்பருக்கு சொல்கிறேன், 6 மணி ஆனது எங்களுக்கு தெரியும் சார், நாங்கள் வரும்போது ஒரு கரெக்ட்